நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இது இது அப்படியே அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு. இந்த அற்புதம் எப்படி நடந்தது சந்தியா? அம்மா எனக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க இல்ல? ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. அம்மா எப்படி எனக்காக இதெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க? என்னங்க இது இது அவங்களோட பாசம், அவங்க தாய் பாசத்துக்கான அடையாளம். அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்ததுக்கு அப்புறமும் எனக்கு எனக்கு உங்களுக்காக அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா சந்தியா, எப்படி இதெல்லாம் எப்படி திடீர்னு நடந்தது? அம்மா என்னங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேத்து நெய் கொட்டினப்போ அதுக்காக அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க போனல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ அத்தையும் மாமாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நான் பண்ண தப்ப நினைச்சு அத்தை ரொம்ப கோவமா இருந்தாங்க. அவங்களுக்கு நான் பண்ண ஒரு தப்பு ஞாபகம் இருக்குங்க. அவங்க எப்ப இங்கிருந்து போனாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நாம எல்லாம் கூட அவ்வளவு தடவை சாப்பிட்டுக்க மாட்டோம். ஆனா இந்த சந்தியா அவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்கா. அதனால அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் வேணும்னே தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஏனுங்க, இந்த இந்த குர்தாவை நீங்க மாத்திக்கோங்க. ஏன்? இந்த குர்தால கரை இருக்கு பாருங்களேன். என்ன சூர்யா, என்ன உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்கீங்க. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடறது இல்லையா என்ன? இந்த இந்த வெண்டைக்காய் எவ்வளோங்க? 4 கிலோ 15 ரூபாமா? ரொம்ப விலை கம்மியா இருக்கு. சோட்டோ, இங்க பாரு, இந்த இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் அவரோட கடையில கொடுத்துரு. அப்புறம் சோட்டோ, இன்னைக்கு என்னால சரியா சமைக்க முடியல, அதனால அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் எப்படியாவது அவரை இந்த சாப்பாடை சாப்பிட வச்சிருந்தேன். ஆனா பட்டியை மட்டும் இருக்க சொல்லாத. அதனால அப்புறம் சந்தியா, இப்பதான் புரியுது. என்னோட குர்த்தால இந்த கரைப்பட்டது, அன்னைக்கு என்ன பார்த்த ஒரு அண்ணன் ஒருத்தர் நான் ஏதோ எலஸ்டன்னு சொன்னாரு, இது எல்லாமே நீங்க வேணும்னே பண்ணதா? ஆனா நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க சந்தியா. எங்க அம்மா என் மேல கோவத்துல இருந்தா என்ன, இப்போ எனக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, என்ன எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். கண்டிப்பா இது எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அவங்களால நிச்சயமா சும்மா இருக்க முடியாது. எங்க பாருங்க, அவங்க உங்க அம்மாவா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு. அவங்க கண்ணு முன்னாடி இதுவும் இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. கோவங்கிறது அதோட இடத்துல இருக்குங்க. ஆனா என்னைக்குமே அத்தையோட மனசுல உங்க மேல தனி பாசம் இருக்குங்க, அக்கறையும் இருக்குங்க. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்குங்க. 10 நாள் முடியறதுக்குள்ள அத்தையே வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. மோகன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. என்ன இது கண்ணா? குட்டி கண்ணா, இங்க பாருமா பிரீத்தி. அட, இங்க இருக்கியா பிரீத்தி? நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னா, அது வந்து என்னன்னா, நான் சில லேடிஸ்க்கெல்லாம் புடவையை கட்டுறதுக்காக போகணும். நீ வீட்டுல தானே இருக்க போற, அதனால கண்ணனை நீயே பாத்துக்கோ என்ன?
அண்ணி நாங்க 2 பேரும் வெளியில போறோம். அப்புறம் சவிதா வேற வீட்டுல இல்ல. அதனால கண்ணனை நீங்களே கூட்டிட்டு போங்க. அப்படியா? நீங்க 2 பேருமே வெளியே போறீங்களா? சரி பிரீத்தி, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து அது பிரீத்திக்கு டாக்டர் செக்அப் இருக்கு. டாக்டர் கிட்டயா? போலாமா? இவங்க 2 பேரும் கூட இப்பதான் கிளம்பணுமா? கண்ணா, உன்னை கண்டிப்பா கூட தூக்கிட்டு தான் போயாகணும். வேலை வர சீக்கிரம் முடியணும், இல்லைன்னா கடை கையை விட்டு போயிடும். என்ன பண்ண? வா, நீ எங்க கூட வா. வாங்கண்ணே. என்னாச்சு? மீனாட்சி இன்னும் வரல. வா மீனாட்சி, பிடிங்க. வா போ போ, சீக்கிரம் போ. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. முதல்ல நீங்க கடையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பாருங்க, அந்த கடை உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஏரியால இருக்கு. அகர்வால் சாருக்கு இப்போ கொஞ்சம் பண தேவை இருக்கு. அதனால அவர் விலையும் அதிகமா சொல்லல. அவரு 3 லட்சம் ரூபாய் தான் சொல்லியிருக்காரு. அது கூட அவருக்கு கேஷா வேணுமா? அவருக்கு இப்போ அர்ஜென்ட்டா கேஷ் எதுவும் தேவைப்படுது. என்ன 3 லட்சமா? ஆனா அண்ணா 3 லட்சங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? ஒருவேளை பேங்க்ல லோன் எடுக்கணும்னு போனா பேங்கருங்க லோன் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால இங்க பாருங்க, நீங்க பிள்ளையார் கோயில் வீதியில இருக்கிறவங்க தானே? வெளியில ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க. ஏதோ கடையை பத்தி பேசணுமா? சரி சரிப்பா, நீங்க அவங்கள பக்கத்து ரூம்ல உட்கார வை. அவங்களுக்கு டீ டிஃபன் ஏதாவது கூட, நான் இப்போ வந்துடுறேன். சரி சார். நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க பாருங்க, அதே கடைக்கு இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் பிள்ளையார் கோயில் வீதியில இருக்கிறவங்க தானே? அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப நல்ல இடம். அதுவும் இல்லாம ஏற்கனவே அவங்க கடைக்கு நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு கடையோட மேல் பகுதியில் நல்லா தேவையான அளவுக்கு இடமும் இருக்கு. வேணும்னா நீங்க கடைக்கு வெளியில கொஞ்சம் காலி இடம்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாமா? மொத்தமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அந்த கடையை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கடைக்காக 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைம்மா. இந்த டீல் ஒன்றும் அவ்வளோ மோசமா தெரியல. எக்ஸ்ட்ரா இடமும் கிடைக்க போகுது. அப்பதான் என்னால நிறைய பொருள்லாம் வைக்க முடியும். நீங்க எல்லாரும் முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்க உங்களுக்குள்ள கொஞ்சம் கலந்து பேசிக்கோங்க. அதுக்குள்ள நான் பக்கத்து ரூமுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. சரி. அம்மா அம்மா, எனக்கு என்னமோ இந்த கடை நல்ல கடையா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நம்ம வீதியில மட்டும் இல்லாம பக்கத்துல எங்கேயுமே பியூட்டி பார்லருங்கிறதே இல்லம்மா. அவளுக்கு பியூட்டி பார்லரை பத்தி நல்லாவும் தெரியும். அதனால தான் சொல்றேன், எப்படியாவது இந்த கடையை வாங்கிட்டா நல்லா இருக்கும்மா. நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? இத பாருங்க, அது வந்து அந்த அகர்வால் கடை, அவரோட கடை இருக்குல்ல, அது இப்போ விற்பனைக்கு வந்திருக்க. அதை பத்தி பேசணும்னு தான் நாங்க எல்லாரும் இப்போ இங்க வந்திருக்கோம். இவர் என் அண்ணா, அண்ணி, இவங்க என் மனைவி. அகர்வால் கடையா? சரிங்க, பண்ணிடலாம். அந்த கடை ரொம்ப நல்ல ஏரியால இருக்குங்க. அதனோட விலை 3,10,000 ரூபாய் ஆகுங்க. என்ன சொன்னீங்க நீங்க? என்னது 3,10,000 கடையோட விலையா? வந்து நீங்க விலைய ரொம்ப அதிகமா சொல்றீங்க. நாங்க ஏதோ அவரு பண அவசரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா நீங்க இவ்வளவு அதிகமா சொல்றீங்களே, எப்படி? அதெல்லாம் உண்மைதாமா. ஆனா இந்த ஊர்ல இப்போ ப்ராப்பர்ட்டியோட விலையெல்லாம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துல 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு. அப்புறம் கடைன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விலை அப்படியே தீ பிடிச்சு பறக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல கடைக்கு 3,10,000 ரூபான்றது கம்மி விலை தான்.
எனக்கு ஒன்றும் அதிகமான விலையா தெரியல. அகர்வால் சாருக்கு மட்டும் இப்ப பணம் தேவையில்லைன்னா கண்டிப்பா இதே கடையை 5 லட்சம் ரூபாய்க்கு வித்து அவர் கையில் நான் பணத்தை கொடுத்துருப்பேன். அதுல என்னோட கமிஷனே வாங்கியிருப்பேன் 2%. ஆமா. என்னங்க நீங்க என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? 5 லட்சம் ரூபான்னு சொல்றீங்க? இப்பெல்லாம் இவ்வளவு கம்மியான விலைக்கு கடைகள்லாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 2 மடங்கு 3 மடங்குன்னு விலை ஆயிடும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யார் விட்டு கொடுப்பா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ரூம்ல இதே கடைக்காக இன்னொரு பார்ட்டி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கையில ரெடியா பணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட அதே கடைக்காக தான். நீங்க எல்லாரும் கலந்து பேசி முடிவிடுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்குள்ள நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நான் இப்ப போயிட்டு உடனே வந்துடுவேன். ஆனா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த கடையை நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு. ஆமா, இப்ப 2 பேத்துல யாரு முதல்ல கடையை வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வியாபாரத்துல இருக்கிறவன், எனக்கும் சில பலவீனங்கள்லாம் இருக்கும்ல. பக்கத்து ரூம்ல ஒரு பார்ட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இதே ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நல்ல விலை தரேன்னு சொல்றாங்க. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை இப்ப 20,000 ரூபாய் அதிகமாயிருக்கு. அப்படின்னா இப்ப இந்த கடையோட விலை 3,20,000 ரூபாய் இருக்குமா? 3,20,000. நான் என்ன பண்றதுமா? அவங்க கையில பணத்தோட வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இப்பதான் அந்த கடையோட விலை 3 லட்சம்னு சொல்லிட்டு போனீங்க. 5,000 10,000 குறைக்கிறதுக்கு பதில ஒரே அடியா 20,000 ஏத்திட்டீங்களே. அப்படி உங்களை பார்க்க எந்த பார்ட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. தம்பி, இப்ப நீங்க இதுல தப்பா நினைக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல நான் நினைக்கிறேன். இதோ பாருப்பா, என்னோட வியாபாரமே இதுதானே. ப்ராப்பர்ட்டிக்கு விலை அதிகமாச்சுன்னா எனக்கு கமிஷன் அதிகமா கிடைக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் விலை அதிகமா தானே இருக்கும். நீங்களே பாருங்க, இப்போ அந்த கடையால உங்களுக்கு லாபம் நல்லா வரும்னு தெரிஞ்சுச்சுன்னா 10-20,000 ரூபாய்க்குலாம் ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னொரு தடவை எல்லாரும் நல்லா கலந்து பேசுங்க. நான் இப்போ 1 நிமிஷத்துல வந்துடுறேன். ரொம்ப மோசமான ஒரு செய்தியோட நான் இங்க வந்திருக்கேன். நீங்க நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து ரூம்ல ஒரு பார்ட்டி வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க இந்த கடைக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? 3,30,000 ரூபான்னு சொல்றாங்க. என்னது 3,30,000? இருக்கிறதுல இதானமா பெரிய பிரச்சனை. நீங்க சரின்னு அப்ப சொல்லல. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்ல லாபம் கிடைக்குன்னா யார் தான் அதை விட்டு தருவாங்க? எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை வாங்கணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்காரங்க விலையை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. அதனால நீங்களும் விலையேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா அவங்க பணத்தை ரெடியா கையிலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி விலையை திடீர்னு ஏத்த முடியும் சொல்லுங்க? யாருங்க அவங்க? நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். நான் போய் பேசுறேன். இங்க பாரு, நாம இங்க வந்திருக்கிறது சண்டை போடுறதுக்காக இல்ல. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எங்க பாருங்க சார், நாங்க எல்லாரும் இத பத்தி கொஞ்ச நேரம் கலந்து பேசணும். சரி சரி, நீங்க கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க. ஒரு சில சமயங்கள்ல நாம இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போயிடும். அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் அண்ணா, பாருங்க, இது ஒரு முக்கியமான முடிவு. எல்லார்கிட்டையும் கலந்து பேசி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். அதனால நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறோமே. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. சரிங்க. சரி. சரி, போயிட்டு வாங்க. நன்றி. ரொம்ப நன்றி. ஐயோ, என்னாச்சு கண்ணா? நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்க? அச்சச்சோ. நீங்க சொல்லுங்கம்மா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இத பாருங்க, இது ரொம்ப பெரிய முடிவு.
அதனால எல்லார்கிட்டயும் இத பத்தி நான் கலந்து பேச வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய தொகையை நாங்க ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு கண்டிப்பா நிறைய நேரம் ஆகும். அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரிங்கம்மா, நல்லதுதான். எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நாளைக்கு காலையில அந்த பார்ட்டி வந்து பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தை பத்தி நாம பேசிக்கலாம். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நான் டோக்கன் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நாங்க வரோம். சரிங்கம்மா. போய் வாங்க. இந்த பாருங்கம்மா, இது ரொம்ப நல்ல இடம். தயவு செஞ்சு இதை கை விட்டு போக விட்டுறாதீங்க. உங்களுக்கு இதனால நல்ல லாபம் கிடைக்கும். சரி சரி. என்ன இது? இது இதுக்கு முன்னால வந்துட்டு போனாங்களோ ஒரு பார்ட்டி, அவங்களோடதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியா? இவரோட பொம்மை எங்கேயோ விழுந்துருச்சுங்க. என்ன? போய் பாக்குறேன். எங்கேயாவது விழுந்திருக்கும். ஐயோ, என்னடா கண்ணா, பொம்மை எங்க தான் போட்ட நீ? எவ்வளவு தெரியும் கிடைக்க மாட்டேங்குது. எங்க தான் போட்டியோ போ. அதோ அவங்களே வந்துட்டாங்க. அம்மா, இது உங்க குழந்தையோட பொம்மை தானே? இங்கதான் விழுந்து கிடந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், பிரீத்தி, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க? அம்மா, இவங்களும் உங்கள மாதிரியே அந்த கடையை பார்க்க வந்த ஒரு பார்ட்டி தான். உங்களுக்கு பக்கத்து ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தது இவங்க தான். அவங்க. அம்மா மோகன், நீ எதுவுமே சொல்ல? கடையை பத்தி பேச வரேன்னு சொல்லவே இல்லையேட்ட. ஒன்னா வந்திருக்கலாமே, அதுதான் கேட்க. அது வந்து சார், இவனோட சின்ன தம்பி. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பார்ட்டிலாம் ஒண்ணும் இல்லை. சரி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ண போறோம். இதோ பாருங்க, நீங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கும்போது, அதுவும் அண்ணன் தம்பியா இருக்கும்போது கடையை பார்க்கறதுக்கு ஏன் தனித்தனியா வந்தீங்க? அப்படி என்ன அவசியம்? ஒன்னா சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. தேவையில்லாம நான் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதா போச்சுல, அதான். இங்க பாருங்க, நாங்க எல்லாம் ஒரே குடும்பம். என்ன மோகன்? என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலையே. விக்ரம், நீ அம்மாக்கு இந்த விஷயம் தெரியும் தானே அன்னைக்கு என்கிட்ட சொன்ன? என்ன மோகன் இது? நீ பிரீத்தியை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போறதா தானே என்கிட்ட சொன்ன? அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க? ஆனாலும் போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, புரியுதா? நீங்க மட்டும் இங்க உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கோ புடவை வைக்க போற அப்படி இப்படி தானே கதை விட்டு வந்தீங்க. இங்க இதுதான் புடவை வைக்கிற கடையா? இங்கதான் நீங்க புடவை வைக்க வந்தீங்களா என்ன? நாங்களாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அவங்கள கூடயும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அம்மா இந்த கடையை வாங்க வேண்டாம்னு சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது நீங்க இதை வாங்க வந்தீங்க? எதுக்கு மோகன் தேவையில்லாம பேசுற? ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ மோகன். முதல்ல எல்லாரை விடவும் அவர் அத்தை கிட்ட தான் வந்து சொன்னார், புரியுதா? அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட கூட எதுவுமே கேட்கல. அன்னைக்கு நீ தானே அங்க இருந்த மோகன். கடை இருக்குன்னு சொன்னது இவரு. அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம நேரா போய் அத்தை கிட்ட தான் சொன்னாரு. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? ஆமா, இங்க பாருங்க, ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நான் உங்ககிட்ட வந்து அந்த கடையை பத்தி பேசினப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி இவங்க கூட வந்தீங்க? நேரா புரோக்கரை பார்த்து பேச எதுக்குமா வந்தீங்க? இப்ப மட்டும் பணம் எங்க இருந்து வந்தது? விக்ரம், அம்மா கிட்ட எப்படி பேசுற? அதுல அது வந்து அண்ணா